நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். இதுக்கு வரமிளகா 2, இது கூடவே 5 பச்சை மிளகாய், நறுக்கின வெங்காயம், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் நல்லா சேர்த்து வதக்கி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அண்ட் குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 தக்காளி நல்லா சேர்த்து வதக்கி கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து மூடி போட்டு நல்லா அப்படியே வேக வச்சுக்கலாம். சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி விடும், அதுலேயே நல்லா வெந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் போல் முந்திரி, இது கூட சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சி ஊற்றி இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ட்ரை பண்ண நல்ல ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லைங்க, தோசை இட்லிக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. பக்கம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து 65க்கு வந்து நல்லா பெசரி வச்சுட்டேன். 65க்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 ஹவர்ஸாவது நான் மேக்னேஷன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக வரும். சிக்கன் வாங்கிட்டாலே கண்டிப்பாக வந்து 65 பண்ணியே ஆகணும், இல்லைனா என் பையன் சாப்பிடவே மாட்டான். பேனில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கை நிறைய சேர்த்து பொரிஞ்சதும் இது கூட சிக்கன் பெசரி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்து நல்லா 2 சைடுமே பரட்டிடுங்க. டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பேன் ஃப்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த மிட் கேப்பில் கொஞ்சமாக ஒரு டீயும் சாப்பிட்டுக்கிட்டாச்சு. இது வந்து சண்டே என்னோட மினி விலாக். இன்னொரு விலாகோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.